எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கமலா சமையலறை. இன்னைக்கு நம்ம திவாலி ஸ்பெஷல் காஜா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல லேயராக நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். இந்த திவாலிக்கு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் நம்ம சூடான நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் 6 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சூடான நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கிட்டா இந்த ஸ்வீட் ரொம்பவே கிறிஸ்பாக வரும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். நல்லா தேய்ச்சி கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதை கையால் பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக பிசைஞ்சிக்கோங்க. அந்த மாவும் அந்த நெய்யும் நல்லா சேர்ந்து வரணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சேர்ந்து பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இதில் கையில் ஒரு பொடி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிற்கணும். நின்றுச்சுன்னா நம்மளுக்கு நெய் போதுமான அளவு இருக்குது. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரே இதில் சேர்த்துக்காதீங்க. கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவு எனக்கு போதுமானது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பிசைங்க. அதை பார்த்திங்கன்னா எனக்கு 1/2 கப்பு தண்ணியில் இவ்வளோ தான் யூஸ் ஆகிருக்கு. மீதி 1/4 கப்பு அப்படியே இருக்குது. இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 20 நிமிஷம் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம ஒரு சாஸ் பேனில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அந்த அளவு நம்ம சர்க்கரையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விடலாம். இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிசுப்பான தன்மையில் இருந்தால் போதும், கம்பி பதம்லாம் வேண்டாம். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறது. இப்போ நம்ம 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் கழிச்சு இந்த மாவை நம்ம இன்னொரு வாட்டி பிசைஞ்சு அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்துருக்கேன்னா இப்போ நம்ம அதை ரொட்டி கட்டையில் வச்சு நல்லா ரோல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரொட்டி கட்டையில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா எண்ணெய் தடவினீங்கன்னா ஒட்டாமல் வரும். அதே மாதிரி கட்டையிலையும் நம்ம தேய்க்கிற கட்டையிலையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நல்லா நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி நல்லா போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெலிசாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ஓரளவு மெலிசாக இருக்கணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு எடுக்க முடியலன்னா அப்படியே அந்த கட்டையை திருப்பி நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். கார்னர்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இது எடுக்க வரல, அதனால நான் அப்படியே கட்டையை திருப்பி தேய்ச்சிக்கிறேன். ஆனால் அது நம்மளுக்கு கடைசியில் வந்துடும். ஏன்னா நம்ம அடியில் எண்ணெய் தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அதனால வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு இதில் ப்ரஷ் பண்ணி விடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெயை தடவி விடுங்க. உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும், தூவி விடணும். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நல்லா தூவி விட்டுருக்கேன். அது நல்லா ஈவனாக பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுட்டு நம்ம அதை இப்போ ஒரு சைட்லேருந்து ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணணும். ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க, கொஞ்சம் ஒரு அளவு லூஸாகவும் கொஞ்சம் இதாகவும் பண்ணணும். கடைசியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விடுங்க.
ரோல் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு இந்த மாதிரி வேணுங்கிற சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பெரிய இது சப்பாத்தி மாதிரியும் நல்லா ரோல் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இன்னும் பெருசாக வரும். உங்களுக்கு அந்த லேயர்ஸ் உள்ள லேயர்ஸு நல்லா அழகாக வரும். இன்னும் நிறைய லேயர்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. ரொம்ப அமுத்த வேண்டாம், லேஸாக அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம அதை ஒன்றும் தனித்தனியாக அதை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம், தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கக்கூடாது, லேசாக தேய்ச்சி விட்டால் போதும். இது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சுருக்கேன்னா இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது எண்ணெய் காஞ்சிருக்கான்னு கொஞ்சமாக மாவு விட்டு பார்த்துருக்கேன். காஞ்சிட்டு இப்போ நம்ம இதை ஒன்றா சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே லேயர்ஸ் எல்லாம் அழகாக வரும். அதனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் ஓரளவு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு செய்யும் போதே தெரியும். இல்லைன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் தெரியாது. ப்ரெஸ்ஸே பண்ணலைன்னா அந்த லேயர்ஸ் பிரிஞ்ச மாதிரி தெரியும். அதனால் நம்ம ரோல் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அழகாக ரோல் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இல்லைன்னா மேலே உள்ளது சீக்கிரமாக செவந்து போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம அதை மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் வந்திருக்குன்னு. லேயர்ஸும் அப்படியே அழகாக தெரியுது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும். நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நம்ம இப்படி எடுத்துட்டு நம்ம இது சக்கரை பாகு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துடலாம். உடனே சேர்த்துடலாம், நம்ம எடுத்து வச்சு அப்புறமா சேர்க்கணும்னு கிடையாது. இதை நம்ம பொரிச்சு எடுத்த உடனேயே நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சக்கரை பாகு. ரொம்ப பாகாக இருக்கக்கூடாது, கம்பி பதத்தில் இருக்கக்கூடாது. அதோட கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இருந்தால் போதும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா அப்புறம் எல்லாம் ஊறி போயிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. லேயர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷக்குள்ளே நம்ம அதை இதில் ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் 2 பேட்சு செஞ்சு எடுத்துருக்கேன். பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு. நான் 1 கப் மாவு சேர்த்ததுக்கு இவ்வளோ காஜா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது மேலே நான் கொஞ்சமாக பாதாம் தூவிக்கிறேன். இது கார்னிஷிங்காக தான், ஆப்ஷனல் தான். வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள் இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஜூஸியாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா அந்த சக்கரை பாகெல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.